இருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமனாய் பாறையில் வந்த மன்னவனே உன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமனாய்
எட்டத்துக்கும் புகழ்பெற்ற மகாராஜாவின் ஆட்சி சிறப்பையும் ஆட்சியின் பெருமையையும் 180 நாட்களாக இந்த நாட்டு மக்களுக்கும் ஏனைய நாட்டு மக்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஜா அவர்களின் மேன்மையை பாராட்டி 7 நாட்கள் விருந்து நடைபெற்றது. இந்த விருந்துக்கு மகாராணி வர மறுத்ததும் அதனால் அவரை தள்ளி வேறொரு சாதாரண தாய் தாப்பன் இல்லாத யூத பெண் பட்டத்து ராணியாக அமர்த்தப்பட்ட இந்த வெறுவெறுப்பான சம்பவங்களை இந்த நாடகத்தின் மூலம் காண்போம். வாருங்கள். அவையாரே, என் ஆட்சிக்கு உட்பட்ட ராஜாக்களே, பிரதானிகளே, எனது கட்டளைக்கு இணங்கி 7 நாட்கள் விருந்தில் கலந்து கொண்டதற்காக உள்ளம் மகிழ்கிறேன். யாரங்கே? ராஜாத்தி வஸ்தியை இங்கே உடனே வரச் சொல். மகாராணி, ராஜா உம்மை அழைத்து வர சொன்னார். ராஜா எதற்காக என்னை அழைக்கிறார்? ராஜா தான் ஏற்பாடு செய்த விருந்தில் நடனமாடி அனைத்து நாட்டு அதிபதிகளையும் பிரபுக்களையும் மகிழ்விப்பதற்காக உம்மை அழைக்கிறார். என்னது? நான் நடனம் ஆட வேண்டுமா? என்னால் வர முடியாது. மகாராஜா, வஸ்தி ராணி இங்கு வரப்போவதில்லையாம். நீர் ஏற்பாடு செய்கிற விருந்தில் அவர்கள் ஆடவும் போவதில்லையாம் என்று கூறிவிட்டார்கள். என்ன, வரமாட்டேன் என்று கூறினாளா வஸ்தி? அவ்வளவு திமிரா அவளுக்கு? இந்த நாட்டின் மகாராணி என்ற பெருமையா? அவ்வளவு ஆணவம் அவளுக்கு? என் மனைவியான அவள் இந்த மகாராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவளுக்கு இந்த அரண்மனையில் இடமே இல்லை. மகாராஜாவே, இந்த விஷயத்தை எல்லா ராஜாக்களுக்கும் ராஜ பிரதிநிதிகளுக்கும் சொல்வதே நல்லது. மகாராஜாவே, வஸ்தி உம்முடைய கட்டளையே மீறி இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒன்றுதான். தங்களை மதிக்காததை மக்கள் அறிந்தால் அவரவர் தங்கள் புருஷன்களையும் மதிக்காமல் அற்பமாகத்தானே எழுதுவார்கள். எனவே வஸ்தி ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியாததினால் அவளுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. இந்த ராஜ கட்டளை பெர்சியா மேரியா தேசத்தின் சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். உண்மை, தாங்கள் கூறிய அனைத்தும் உண்மை. மகாராஜா, நீர் இப்படி இருப்பது எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் வேதனையாக உள்ளது. என்ன செய்வது? வஸ்தி இப்படி செய்து விட்டாளே, இப்படி எல்லாரையும் என்னை தலைக்குனிய வைத்து விட்டாளே. ராஜாவே, நீர் இப்படி இருந்து விட முடியுமா? வஸ்தி போனால் என்ன? வஸ்தியின் இடத்தில் வேறு ஒருவரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். எனவே சகல கன்னி பெண்களை கூட்டி சூசான் அரண்மனை கன்னி மாடத்திற்கு அழைத்து வர சொல்லி பிரதானியாகிய ஏகாயிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவர்களின் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை கொடுக்க வேண்டும். ஓ, நீ சொல்வதும் சரிதான், அப்படியே செய்வோம். நன்றி மகாராஜா, விடை பெறுகிறேன். சூசான் அரண்மனையிலே பென்யமீன் வழிவந்த யாவீரின் குமாரன் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய தாய் தகப்பனை இழந்த எஸ்தர் எனும் அத்தாளை வளர்த்தான். அவள் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். என் மகளே, நீ இன்னும் கிளம்பவில்லையா? நமக்கு ஏன் இந்த வேண்டாத வீணான ஆசை? நாம் யூத குலமாயிற்றே. யூத பெண்ணாகிய நானும் இதில் கலந்து கொள்ளலாமா? என்ன அப்படி கேட்டுவிட்டாய் மகளே? இந்த அகாஸ்வேரு ராஜாவின் ஆளுகைக்குட்பட்ட எல்லா நாடுகளிலும் உள்ள அனைத்து பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும். நான் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டுமா? நீ போகாவிட்டால் எல்லோரும் நம்மை சந்தேகப்படுவார்கள். அதனால் போய்தான் ஆக வேண்டும். ஓ அப்படியா? நல்லது அப்பா, நீங்கள் விரும்புகிறபடியே நான் செய்கிறேன். மகளே, ஒரு முக்கியமான விஷயம். நாம் இருவரது உறவை பற்றியும் நாம் யூதர் என்பதையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். சரி அப்பா, நாம் யூதர் என்றோ நான் யார் என்றோ காட்டிக்கொள்ள மாட்டேன். யாரங்கே? வந்தேன் மன்னா. அநேக பெண்கள் கூட்டப்பட்டது. சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாவின் வசம் ஒப்படைக்கப்பட்டார்கள். எஸ்தரும் அந்த பெண்களுடனே ராஜ அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்பொழுது ராஜா எஸ்தரை பார்த்து, நீ பார்ப்பதற்கு அழகும் ரூபவதியுமாய் இருக்கிறாய். நீயே என் பட்டத்து ராணி. யாரங்கே? எடுத்து வாருங்கள் அந்த மகுடத்தை.
அரண்மனையின் பிரதானிகளான தேரேசும் பிக்தானும் பேசிக் கொண்டிருப்பதை மொர்தெகாய் ஒளிந்திருந்து கேட்டான். ராஜா அகஸ்தியர் நமக்கு செய்த துரோகத்திற்கு அவனை சரியான நேரத்தில் பழி வாங்க வேண்டும். ராஜாவை கொலை செய்வதற்கான திட்டம் என்னிடம் தயாராக உள்ளது. ஆமாம், இனியும் தாமதிக்க கூடாது. ராஜாவின் கதையை முடித்து விடுவோம். இதுதான் சரியான நேரம். சரி, வா, கிளம்புவோம். சேவகனே, தேரேசும் பிக்தானும் சேர்ந்து மகாராஜாவை கொலை செய்ய திட்டம் போடுகிறார்கள். இதை எஸ்தர் ராஜாத்தியிடம் கூறிவிடு. இந்த செய்தியை எஸ்தர் கேள்விப்பட அதை அவள் ராஜாவிடம் கூறினார். என்ன? என்னை கொல்ல சதி திட்டமா? இழுத்து வாருங்கள் அவர்களை. இந்த பிக்தானை தேரேசின் தூக்கில் போடுங்கள். ராஜாவின் அரண்மனைக்குள் ஆமான் உள்ளே வர வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கினார்கள். ஆனால் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. மந்திரியாரே, யார் இந்த வாயில் காவலர்? நான் உள்ளே செல்லும் போதும் வெளியே வரும்போதும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மற்ற எல்லாருமே என்னை வணங்குகிறார்கள். ஆனால் இவனோ வணங்குவதில்லை. யார் இவன்? ஓ, இவனா? உங்கள் பெயர் வர்த்தகாய். திமிரு பிடித்தவன். இவன் ஒரு யூத வம்சத்தான். பொதுவாக யூதர்கள் கடவுளை தவிர மனிதர்கள் யாரையும் வணங்குவதில்லை. அதனால்தான் உம்மை வணங்கவில்லையோ என்னவோ. என்ன, ஒரு யூதனுக்கு இவ்வளவு ஆணவமா? இவனது திமிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவனை மட்டுமல்ல, அவனது இனத்தையே அழைக்க வேண்டும். அவனுக்கு ஒரு முடிவு கட்டின பின்புதான் எனக்கு நிம்மதி. ராஜாவே, நீர் வாழ்க. நீ வந்த நோக்கம் என்ன? பிரபுவே, மக்கள் யாவரும் தங்களை மதிப்பதில்லை. உம்முடைய ஆட்சியை பற்றி அவதூறு பேசுகின்றனர். உன் கட்டளைகளை மீறுகின்றார்கள். இப்படியே அவர்களை விட்டு வைப்பது தங்களுக்கு நல்லதல்ல அரசே. இப்படியே போனால் என்ன ஆகுது? அப்படியா? என்னுடைய ஆட்சியை பற்றி குறை கூறும் அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்து விட்டதா? இவர்களை என்ன செய்யலாம்? நீயே சொல். அரசே, அவர்களை அடித்து ஒடுக்க வேண்டும். அப்படியானால் 10,000 தாளந்து வெள்ளியை தங்கள் கஜானாவில் கொண்டு வந்து செலுத்துகிறேன். ஆமானே, உன்னுடைய வெள்ளியை நீயே வைத்துக்கொள். இதோ என் முத்திரை மோதிரத்தை உனக்கு தருகிறேன். இந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி செய். ஆதார் மாதத்தில் ஒரே நாளில் சகல யூதரையும் அழித்து நிர்மூலமாக்கும் கொள்ளையிடவும் அஞ்சல் காலத்தையிலே ராஜாவின் தேசங்களுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டதை அறிந்த மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு அரண்மனை வாசலில் துயரத்துடன் அமர்ந்திருந்தான். எஸ்தர் ராஜாத்தியை மொர்தெகாய் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு மகா சத்தமாய் அழுகிறார். ஏன் இப்படி இருக்கிறீர் என்று கேட்டு, இதன் முகாந்திரம் என்ன என்று கேட்டு வா. இரட்டை கலந்து இந்த ஆடையை உடுத்திக் கொள்ள சொல்லும். அப்படியே செய்கிறேன். நீர் ஏன் ரெட்டுடுத்தி உள்ளீர்? இதை கணித்து இந்த ஆடையை அணிந்து கொள்வீராக. இது எஸ்தர் ராஜாத்தியின் கட்டளை. சூசான் அரண்மனையில் யூதர்களை அழிக்க திட்டம் போட்டதை நீ அறியவில்லையா? ஆமானின் சதி திட்டத்தை எஸ்தர் ராஜாத்தியிடம் கூறி யூத மக்களுக்காக எஸ்தர் ராணியை கொண்டாடச் சொல். இதோ இந்த அரச கட்டளை நகரை ராணியிடம் கொடு. ஓ, அப்படியா? நீ மொர்தெகாயிடம் சென்று ராஜா அழைத்தாலுடைய யாரும் அரண்மனைக்குள் செல்ல முடியாது என்ற சட்டம் இந்த நாட்டில் உள்ளது என்று சொல். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் அப்படியே செய்கிறோம் என்று மொர்தெகாயிடம் போய் சொல்.
முற்றத்தில் இருக்கிறதை ராஜா கண்டபோது தன் பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். ராஜாவே, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு நன்றி. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் தான் என்ன? இந்த ராஜ்யத்தை கேட்டாலும் தருகிறேன். ராஜாவே, நீரும் ஆமானும் நான் ஏற்பாடு செய்யும் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஓ, அப்படியா? கண்டிப்பாக வருகிறேன் ராணியே. சிரேஷ், இன்று எஸ்தர் ராணி எனக்கும் ராஜாவுக்கும் விருந்து கொடுக்கிறார். ஓ, அப்படியா? என்னதான் அவர்கள் என்னையும் மேன்மையாக வைத்தாலும் அந்த வாயிற்காவலன் என்னை மதிக்கவே மறுக்கிறான். என்னை வணங்குவதில்லை. அவனை அழித்தே ஆக வேண்டும். உங்களை மதிக்காதவன் உயிரோடு இருக்கவே கூடாது. அவன் சாகவே சாக வேண்டும். அவனை நாம் வீட்டிலே தூக்கிலிட வேண்டும். அதுவும் சாதாரண தூக்கு மரம் அல்ல, 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்தை செய்து இந்த மொத்தராயை தூக்கிலிட வேண்டும். இந்த காரியத்தை பற்றி ராஜாவிடம் கூறுங்கள். நீ சொல்வதும் சரிதான். அன்பே, நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனோ? அன்று ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புத்தகத்தை கொண்டு வர சொன்னார். ஒரு நாள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் அகஸ்வேரு ராஜாவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று இருக்கிறது. ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா? அவருக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை ராஜா. ஆமான் தான் முடிவு செய்தபடி மொர்தெகாயை தூக்கில் இடுவது பற்றி ராஜாவிடம் கூற வருகிறான். முற்றத்தில் யார் அங்கே? ஆமான் தான் நிற்கிறான் ராஜா. அவனை உள்ளே வரச்சோம். உம்மை வணங்குகிறேன் அரசே. ஆஹா, இருக்கட்டும். நான் ஒருவரை கனம் பண்ண விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? ஆஹா, ராஜா நம்மளை பத்தி தான் சொல்லியாக போலையே. என்ன என்று ராஜா யாரை கனம் பண்ண போகிறார்? ஆமான், ஆமான், என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவர் எவரோ அவருக்கு ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ முடிசூடி ராஜா ஏறிய குதிரையில் அமர்த்தி அவரை இந்த நகர வீதியில் உலா வரும்படி செய்ய நீ வேண்டி கூறியது ஒன்றும் தவறாதபடி இவை எல்லாவற்றையும் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு உடனே ராஜாவின் கட்டளைப்படி ஆமான் எல்லாவித கணத்தையும் மேன்மையையும் மொர்தெகாய்க்கு செய்தான். மொர்தெகாய் மனமகிழ்ந்தார். ஆமானோ மன சஞ்சலத்தோடு முக்காலிட்டு தன் வீட்டிற்கு ஓடினான். அன்றைய தினமே ராஜாவும் ஆமானும் எஸ்தர் ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு சென்றனர். என் அருமை ராணி, உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் நான் தர தயாராக உள்ளேன். மகாராஜா, எந்த செல்வமும் எனக்கு வேண்டாம். நான் யோத குலத்தை சேர்ந்தவள். தங்களின் புதிய கட்டளையின்படி பறிக்கப்பட இருக்கிறது. என்ன சொல்கிறாய்? எனக்கே தெரியாமல் என் மகாராணியின் உயிர் பறிக்கப்பட போகிறதா? அது மட்டுமல்ல ராஜாவே, என் யூத இனத்தார் அனைவரும், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என்ற எல்லா உயிர்களும் உன் ராஜ கட்டளையினால் பறிக்கப்பட போகிறது. ராணி, நீ அழியக்கூடாது. ஆனால் அந்த யூதர்கள் அழிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்கு காரணம்? நான் சொல்கிறேன் ராணியே, மகாராஜாவிற்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள், கலகம் விளைவித்தார்கள். அதற்கு ஆதாரம் என்ன? ஆமானே, ஏன் திணறுகிறாய்? என்ன வாயிற்று? சொல். அமைச்சரே, நடக்காததை நடந்தவைகளாக கூறி ராஜாவை நம்ப வைத்தது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான என் யூத இனத்தார் மீது பொறாமை கொண்ட நீங்கள் அவர்களை அழிக்க கட்டளையிட முதலில் அந்த கேவலமான யூதர்கள் அழியத்தான் வேண்டும். முதலில் என்னை அழித்துவிட்டு பிறகு என் ஜனங்களை அழியுங்கள். மகாராஜா, நீங்கள் கொடுத்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி அரசு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த ஆமான். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி எல்லா யூத மக்களையும் அழிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாருக்கு? வந்தேன் மகாராஜா. இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு இந்த ஆமான் செய்வித்த 50 அடி உள்ள உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டின் அருகே நடப்பட்டுள்ளது. இந்த ஆமானை இழுத்து கொண்டு போய் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே போடுங்கள். மகாராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள். ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கு மன்னிப்பா?
ச்சே, உன் யோகத்திற்கு கிடைத்த பரிசு இதுதான். மகாராஜாவே, என் யூதகுலம் காத்தமைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மொர்தெகாய்க்கு ராஜா தம்முடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். எஸ்தர் அரண்மனை அதிகாரியாக மொர்தெகாயை நியமித்தாள். யூதர்களுக்கு புது அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. யூத மக்கள் இதை அறிந்து மகிழ்ந்து கொண்டாடினர். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்பதை உணர்த்தி எஸ்தர் தான் வாழ்வது ஒரு வாழ்க்கை என நினைத்து யூத குலத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் நம்முடைய வாழ்நாளில் கர்த்தருக்கென்று ஜாக்கிரதையாக இருந்து வாழ்கிற ஒரு வாழ்வில் இயேசு கிறிஸ்துவுக்காக மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் பணியில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து எழுப்பிடுவோம். கர்த்தருக்குள் பாலரை எழுப்பிடுவோம். கிறிஸ்து பிறப்பினை பாட வருகின்றனர் நம் இளைஞர் இயக்கத்தினர். Oh
மகிழ்ந்து பாடும் பாடல் மூலமும் மண்டோர் உவந்து பாடும் பாடல் மூலமும் இயேசு கிறிஸ்துவை தாளாட்டி பாட வரும்படியாக ஆத்ம ஐக்கிய சங்கத்தினரை அன்புடன் அழைக்கிறேன். In
இருப்பினும் பாலன் இயேசு உனக்காக பிறந்தார் என்றும் ஏழ்மை கோலத்தில் மாட்டு தொழுவத்தில் உதித்தார் என்றும் அத்திருநாளை மகிழ்ந்து பாட செல்விய சாஷிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிறந்தாரம்மா என்ன கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலனை சூனகாக பிறந்தாரம்மா என்ன கோலத்தில் வந்து உதித்தாரம்மா
ஊர்ல இமானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊர்ல இமானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலவும் தூவர்க்கமும் கொண்டு வந்து தந்தனவை சாஸ்திரியெல்லாம். வெள்ளை போலவும் தூவர்க்கமும் கொண்டு வந்து தந்தனவை சாஸ்திரியெல்லாம். பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனை ஏழு கட்டமும் அவர் அன்பை கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனை ஏழு கட்டமும் அவர் அன்பை கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா. எருமை கூடத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா. எருமை கூடத்தில் வந்து குதித்தாரம்மா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன் நானே தன்னன் நானே தன்னே நான். 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 பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று எல்லாவற்றிற்கும் எல்லா நாமத்திற்கும் மேலானவரை விண்ணுப்பாட்டின் வழியாக கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை கொண்டாட வரும்படியாகவும் பெண்களைத்திய சங்கத்தினரை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம். ஆவிக்குரிய தாயர் திருச்சபை மக்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பரிசுத்த ஆவியானவருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா அம்மாருக்கு வணக்கம். அம்மா அம்மாருக்கு வணக்கம். அக்கா அம்மாருக்கு வணக்கம். அண்ணன் அம்மாருக்கு வணக்கம். இங்க கூடி வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட பக்தரும் பரிசுநாதரே. சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட பக்தரும் பரிசுநாதரே. மகிழ்ச்சி கொண்டாடதான் இப்படி இருக்கோம். என்னது அதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம காலம் பிறந்தவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. சாஸ்திரிகள் 3 பேருக்கு தான் வழிகாட்டுச்சு.
மாணிக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏசப்பாவை பார்க்க போயிருக்கிறாரு. போற வழியில ஏற்பட்ட பல தடங்களால கடைசி வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை. அக்கா அக்கா, குழந்தை பிறந்த உடனே பார்க்க எப்படி அழகா இருந்திருக்கும்ல. பாவங்கள் போக்கிடவே பரிசுத்த பிறந்திருக்காரு. பூமிக்கு வந்திருக்காரு. பாவங்கள் போக்கிடவே பரிசுத்த பிறந்திருக்காரு. அது மட்டுமல்ல, மனுஷனை ரட்சிக்க இயேசுசாமி பிறந்தாரு. சாபத்தை நீக்கிட இயேசுசாமி பிறந்தாரு. கஷ்டத்தை போக்கிட இயேசுசாமி பிறந்தாரு. கஷ்டம்னா என்னக்கா? பிபி சுகரும் சேர்ந்து வந்துட்டாலே பெரிய கஷ்டம்தான். கர்த்தரே நீ பாடு, சர்க்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்றேன். இப்ப கிறிஸ்துமஸ் காலம், வீடு வீடா போனா ஸ்வீட்டு கேக்குமா கொடுக்குறாங்க. நீங்க பாடுறீங்க கர்த்தரை பாடினா சக்கரை வராது, ஹாப்பியா பாடினா பிபி ஏறாதுங்க. அப்பன்னா காப்பியில ஜீனி போட்டு குடிச்சுக்கலாமா? கிறிஸ்துமஸ் வரப்போது பிரியாணி சாப்பிட்டா பிபி ஏறாதா? ரெண்டு பாட்டை சேர்த்து பாடிட்டு போயிடலாமே. அதான் கேட்கிறேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா வேற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஐயோ, என்ன சொல்லுதுன்னா, போஜன பிரியரா இருந்தா உன் கழுத்துல கத்திய வைன்னு சொல்லுது. ஆமா, வந்தாருல்ல, அவருக்கு என்னத்தை கேட்டாரு? அவரா, ஏன் நான் யார்கிட்ட ரொம்ப பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்திலேயே 100 கொடு 200 கொடுன்னு யாராவது கேட்பாங்க. ஆனா இயேசுசாமி நம்மகிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சொத்தை கேட்டாரா? ஆமா ஆமா, அப்படி என்ன கேட்டாரு? சொல்லுங்க, கேளுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆவியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆவியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்றேன். பைபிள்ல ஏசாயான்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கேளு சொல்றேன். சந்தோஷம் சமாதானம் எங்க கிடைக்கும்? கிடைக்கும். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீக்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீக்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாக
இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். நாம எப்படி அவருக்காக வாழ்ந்தது? மறுபடியும் டவுட் எத்தனை டவுட்னாலும் கேட்டுட்டு உள்ளத்தை கேட்கிறான்னு சொன்னீங்க. ஆமா, அவருக்காக வாழணும். எப்படிக்கா? ஆமா சொன்னேன். ஆமா, உள்ளத்தை அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்காரருக்கு இந்த நேரத்திலயும் அவரை ஞாபகமா வச்சிருக்கிறையே. உள்ளத்தை கேட்கிறாருன்னா உள்ள தூய்மையா எந்தவித கரையும் வச்சுக்கணும். அதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருக்காக வாழணும்னா நாம கற்பனைகளின்படி நடக்கணும். அவ்வளவுதான், பயந்து நடக்கணும். அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவேதான். அக்கா, உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறவங்க நம்ம இப்ப எங்க பார்க்கலாம்க்கா? அவரா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. இப்ப கூட நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நீங்க யாருக்கு இறக்க செய்யறீங்களோ அந்த இடத்துல இருப்பாரு. ஏழை எளியவருக்கு அன்பு செலுத்தினா அந்த இடத்துல இருப்பாரு. இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்யறீங்களோ அதை செய்யறேன் அந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னவரு இந்த மாதிரி நம்மளை சுத்திதான் இருக்கிறாரு. அப்படியா? சரி சரி, எல்லாரும் ரொம்ப பொறுமையா கவனிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சிறப்பு செய்தியா சொல்லிக்கோமா? நமக்கு ஒரு வாகனம் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அக்கா அக்கா, சரி சரி, வசனம் சொல்லிட்டோம், அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லலாமே. சொல்லலாமே. ஐயா உங்களுக்கு, அம்மா உங்களுக்கு, எங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா உங்களுக்கு, அம்மா உங்களுக்கு, எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா அமைதியா கேட்ட அனைவருக்கும், வாழ்க்கை பெற்ற அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சுயத்திற்கு இடம் கொடுத்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்ததினால் மனமுடைந்து இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினால் மனமாறி அநேகருக்கு ஒளியாக விளங்கின ஒருவரின் வாழ்வினை பேசா நாடகம் மைம் மூலம் வெளிப்படுத்தும்படியாக இளைஞர் இயக்கத்தினரை அன்புடன் வரவேற்கிறோம்.